ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ்ல நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்பு 4வது யூனிட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி லைவ் கரெக்டா போதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ லைவ்ல வரவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, லைவ் கரெக்டா போகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம எக்ஸாம் பேஸ் பண்ணி அந்த சிலபஸை எக்ஸாமில் உள்ள சிலபஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத படி நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் தரேன் அண்ட் பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலரா இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போற போர்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இசை பேஸ் பண்ணதா இருக்க போகுது. குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னும் போது முழுக்க முழுக்க இசை சார்ந்த கலை சார்ந்த தகவல்கள் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிலபஸை நல்லா தரவா படிச்சுட்டு சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்கூல் புக்கை படிங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த யூனிட் எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டேன். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்தந்த பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ப்ளஸ் வந்து அது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா சிலபஸை தரவு பண்ணணும். ஓகேவா? ஸோ சிலபஸை தரவு பண்ணாம நீங்க என்ன படிச்சாலும் அது வந்து வேஸ்ட் தான். சிலபஸ் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க என்ன படிச்சாலும் அது வந்து வேஸ்ட் தான். ஸோ வந்து மறந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படிதான் கொஸ்டின்ஸ் வருங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க படிக்காதீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இப்போ செய்யுள் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து திருக்கேதாரம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சுந்தரர் எழுதுனா திருக்கேதாரம் இருக்கும். ஸோ இப்போ இதுல செய்யுள் பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல் வரி படிக்கணும். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் இருக்கும், பாடலோட பொருள் இருக்கும், அப்புறம் அந்த ஆசிரியரை பத்தின தகவல்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் படிக்கணும். இது பத்தாததுக்கு இதுக்கு இந்த செய்யுள் பகுதி பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் படிக்கணும். ஸோ எல்லாம் நீங்க படிச்சாதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப பாடல் வரிகள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்ல வந்து எடுத்துட்டு கோடிட்டு இடம் இருக்கலாம், அல்லது இந்த பாடலோட ஆசிரியர் யாரு, இல்ல இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும்னா தரவா படிக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நான் உங்களுக்கு 1 பை 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் எழுதுனாங்கன்னா சுந்தரர் அவர்கள் எழுதியிருப்பாரு. உயிர்கள் அனைத்தையும் மகிழ்விப்பதுதான் இசை. நான் சொன்னாலே அந்த யூனிட் ஃபுல்லாவே இசை சார்ந்த தகவல்கள் தான் இருக்கும் அப்படின்னு. இது மனிதர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது. எது? இப்ப நம்மளே வந்து ஒரு ஹாப்பி மோட்ல இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு மியூசிக் கேட்போம். இல்ல சேட் மோட்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு மியூசிக் கேட்போம். ஸோ இந்த மாதிரி ஹாப்பி அண்ட் சேடுன்னு நம்ம என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு மியூசிக்கை தான் தேடி போவோம். அது வந்து வித் ரிலீக்ஸா இருக்கலாம், இல்லை வித்தவுட் ரிலீக்ஸா இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு மியூசிக் கேட்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப நம்மளுடைய ஒரு சோகமா இருக்கும்பொழுது ஹாப்பியான சாங் கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த இசை அப்படின்றத சொல்றாங்க. இசை கருவிகள்ல ஓசையோடு பாடல் பாடும் பொழுது அது வந்து நமக்கு ரொம்ப இன்னுமே சூப்பரா இருக்கும். தமிழ் இசை பாடப்படக்கூடிய அந்த இனிய சூழலை விளக்கக்கூடிய விதமா நமக்கு இந்த தேவார பாடலை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப திருக்கேதாரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தேவாரத்துல இருக்கு. தேவாரம் சாரி தேவாரம் அப்படின்னும் பொழுது இசை பாடல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். தே பிளஸ் வாரம், தே பிளஸ் ஆரம்னா நம்ம பிரிக்கலாம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாடலோட பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்றேன். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவே முழவு அதிர கண்ணின் கண்ணினின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்ற மத வேழங்கள் மணிவாரி கொண்டு எரிய பின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணி நீரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப பண் அப்படின்னா பாத்தீங்கன்னா பாடல். பண்ணுன்னா என்னது? பாடல் அல்லது இசைன்னு சொல்லலாம். பண்ணுல தமிழ் இசை பாடல்கள், தமிழ்ல உள்ள அந்த இனிய இசைகளை பாடும் பொழுது நமக்கு அதுவும் அந்த மியூசிக்கோட சேர்ந்து கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
அந்த அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. பழவை முழவு அதிர. ஸோ அப்ப இந்த அதாவது மியூசிக்கு, அதுல அந்த பாடல் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி முதிர்ந்த பழவை முழவு அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த முதிர்ந்த மூங்கிலால் ஆன அந்த புல்லாங்குழல் அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா இணைந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய. அதாவது கண்ணுக்கு இனிய ரொம்ப பிளசண்டா குளிர்ச்சி தரக்கூடிய அந்த ஒளிய உடைய அந்த பொன்வண்ண நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்றது, குற்றால அருவியா இருக்கட்டும், இந்த மாதிரியான நீர்நிலைகள். ஸோ அந்த நீர்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வைரம் அவை சுரிய. அப்ப வைரங்களை போன்று என்ன ஆகுது, நீர்த்தி வலைகளை வாரி இறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மண் என்ற மண்ணா நிலம். இப்ப நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய மண் நின்ற மத வேலங்கள். மத வேலம்னா யானை இருக்கு இல்லையா, மத யானைகள். ஸோ அது என்ன பண்ணுது, மணிவாரி கொண்டு எரிய. அந்த மத யானைகள் மணிகளை வந்து வாரி வீசுதான். அதான் மணி வாரி கொண்டு எரியனா வீசன்னு அர்த்தம். கின் நின்று இசை முரலும் திருக்கேதாரம் என்ன நீரே. கின் நின்று அப்படின்னா இதெல்லாம் இடையறாம எழக்கூடிய அந்த கின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசையா என்ன பண்ணுது அப்படின்னா இசை வந்து முழங்குது. அந்த கின்னுங்கிறது வந்து சவுண்டு, இசையோட சவுண்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. இத்தகைய சிறப்புகளுடைய நகரமா அந்த திருக்கேதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி திருக்கேதார அந்த பகுதியை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. ஓகேவா? திரும்ப பாருங்க, பண் அப்படின்னா பாடல். பாடலோட பண்ணோடு சேர்ந்து அந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதுக்கேத்த மாதிரி எப்படி வந்து பழவை முழவு, அதாவது மூங்கிலாலான அந்த புல்லாங்குழல்கள் வந்து இணைந்து ஒலிக்குது. கண்ணுக்கு இனிய அந்த கண் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய. கண்ணுக்கு இனிய குளிர்ச்சி தரக்கூடிய அந்த ஒளியுடைய அந்த நீர்நிலைகள் இருக்குல்லையா, அது வந்து வைரங்களை மாதிரி என்னது ஜொலிக்குது அப்படிங்கிறாங்க. மண் என்ற மதவேலங்கள் மணிவாரி கொண்டு எரிய. இப்ப நிலத்துல இருக்கக்கூடிய மத யானைகள் எல்லாமே மணிகளை வாரி வீசுது. இதுல இடையறாது வரக்கூடிய அந்த கின் அப்படிங்கிற அந்த சவுண்ட், அதான் கின் என்று இசை முரலும் திருக்கேதாரம். அந்த சவுண்ட் வரக்கூடிய இத்தகைய சிறப்புகளை உடையது திருக்கேதார பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாருங்க, சொல்லும் பொருளும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பண் அப்படின்னா இசை அல்லது பாடல். கனகச்சுனைனா பொன்வண்ண நீர்நிலை. மத வேழங்கள், வேழம் அப்படின்னா யானை, மத வேழம்னா மத யானைகள். முரலும் அப்படின்னா முழங்கும். பழவே அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பழனா முதிர்ந்த, வேய் அப்படின்னா என்னது, மூங்கில். முழவு இசை கருவி. நெக்ஸ்ட் பாருங்க, பாடலினுடைய பொருள். பண்ணோடு சேர்ந்த இசை தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கிலால், நான் சொன்னேன் இல்லையா, பண்ணோடு சேர்ந்த தமிழ் பாடல்களை பாடும் பொழுது மூங்கிலாலான புல்லாங்குழல்கள் இணைந்து ஒலிக்குது. கண்ணுக்கு இனிய குளிர் தரக்கூடிய அந்த ஒளி நீர்நிலைகள்ல வைரங்களை மாதிரி பிரதிபலிக்கும். நிலத்தின் மீது நின்று மத யானைகள் மணிகளை வாரி வீசும். இடையராது எழக்கூடிய கிண்ணுங்கிற ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் திருக்கேதாரம். இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆசிரியரை பத்தி பார்த்தரலாம். சொன்னா இல்லையா, திருக்கேதாரம் தேவாரம் பொழுது சுந்தரர் அவர்களை சொன்னேன். இப்ப சுந்தரர் அப்படிங்கிறது தேவாரம் பாடின 3 பேர் தேவர்கள். தேவாரம்ன்றது 3 பேரால் பாடப்பட்டது. ஸோ அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் சுந்தரர். இவர் வந்து சிறப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. சுந்தரருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்து கேட்பாங்க. நம்பியார் ஊரார் தம்பியான் தோழர். நம்பியார் ஊரார் தம்பியான் தோழன் அப்படின்னு சாரி தம்பிரான் சோழர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய அந்த தேவார பாடல்கள் இருக்கு இல்லையா, அது 12 திருமுறைகள்ல 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இவர் இயற்றிய அந்த திருத்தொண்ட தொகை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை படைச்சிருக்கார். ஓகேவா? திரும்ப பாருங்க, சுந்தரர் அவர்கள் இந்த திருக்கேதாரத்தை பாடியிருக்காரு. தேவாரம் பாடினா 3 பேர்ல ஒருத்தர் இந்த சுந்தரர். இவருடைய அல்டர்னேட் நேம், அதாவது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்பாங்க. இவர் அருளிய அந்த பாடல், அதாவது இவர் எழுதின பாடல்கள் 12 திருமுறைகள்ல 7ஆவது திருமுறையா வைக்கப்பட்டுள்ளது. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு திருமுறைகளும் யார் யார் எழுதினாங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுல திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகை யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து சுந்தரர்களால் எழுதப்பட்டது. திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டுதான் யாரு, சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை எழுதியிருப்பார். இதுவும் கேட்பாங்க, பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு, சேக்கிழார் அவர்கள். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்னு ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்த பாருங்க, திருஞான சம்பந்தர்
திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 பேர். நான் சொன்னேன் இல்லையா மூவர், அந்த மூவர் இவங்கதான். இந்த 3 பேரோட பாடல்கள் தொகுப்பு தான் தேவாரம் அப்படிங்கிறது. இந்த நூலை, அதாவது தேவாரத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. இந்த நூல்ல சுந்தரர் பாட்டுனா அந்த கேதார பதிக பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் தேவாரம் பாடின 3 பேர்ல ஒருத்தர். 3 பேர் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர். இவர் சுந்தரரோட மற்ற பெயர்கள் தான் நம்பியார் ஊரார், தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது. இவர் 7வது திருமுறை பாடியிருக்காரு தேவாரத்துல. இவருடைய அந்த நூலை திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார்கள் பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த அடி வகையை பத்தி பாருங்க. இப்பாடல்ல ஒவ்வொரு அடியிலும் 4 சீர்கள் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு 4 சீர்களை கொண்ட அடி அளவடி எனப்படும். பாருங்க இந்த பாடல்ல 1, 2, 3, 4. இந்த மாதிரி எல்லா வரிகள்லையும் 4 எழுத்துக்கு 4 சொற்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அளவடி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்த புக் பேக் இதை ட்ரை பண்ணுங்க. தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, சரி. அடுத்த பாருங்க, நாட்டுப்புற கைவினை கலைகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ நாட்டுப்புற கலைகள்னும் பொழுது ரொம்ப முக்கியமான இப்ப பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வருது. ஆனாலும் இதை வந்து அழியாம நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நாட்டுப்புற கலைகளை நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆனா முடிஞ்ச வரை அதை அழியாம பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஏன்னா இது அப்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் 1 by 1 சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளினுடைய இயல்பு. கலைகளினுடைய தொன்மையான பண்பாட்டு கூறுகளை இது எடுத்துக்காட்டுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, மிகவும் பழமையான கைவினை கலைகள்ல ஒன்று மண்பாண்ட கலை. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பொங்கலுக்கு பானையில பொங்கல் வைக்கிறோம். ஸோ அந்த பானையை அப்போ உருவாக்குறதுக்கு என்ன பண்றாங்க, மட்பாண்டங்களை பயன்படுத்துறாங்க. ஸோ அப்ப அந்த மட்பாண்ட கலை அப்படிங்கிறது ரொம்பவே பழமையான ஒரு கலையா இருக்கு. அடுத்த பாருங்க, சிந்து சமவெளி அகழாய்வுல பானை ஓடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சிந்து அப்படின்னாவே என்னது, பானை ஓடுகள் கிடைச்சிருக்குன்றது. அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா 3 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் இங்க முதுமக்கள் தாழிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. நாகை மாவட்டத்துல செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல அழகு மிகுந்த மண் கடன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அழகான மண் கடன்கள், அதாவது மண் பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரைக்கு பக்கத்துல கீழடி இருக்கு இல்லையா, அங்க வந்து ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப 3 விஷயம் சொன்னோம் இல்லையா. ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி. அடுத்தது நாகப்பட்டினத்துல செம்பியன் கண்டியூர்ல மண் கடன்கள். அடுத்து 3வது பாயிண்ட், மதுரை கீழடியில சுடுமண் பொருட்கள். 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பொறுத்துகளை கூட கேட்கலாம். அடுத்து பாருங்க, குடம், தோண்டி, அதாவது இந்த நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா குடம், மட்பாண்டம். ஸோ அதோட மட்பாண்டத்துல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடம் செய்யலாம், தோண்டி, கலயம், கடம், மூடி, விளக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, அப்புறம் தொட்டி. இது எல்லாமே நம்மளால வந்து மட்பாண்ட அந்த கலையில செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சுத்தமான களிமண்ணால செய்யப்பட்டது இது எல்லாமே அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து இந்த களிமண்கள் எங்க கிடைக்கும்னா ஆற்றங்கரை, வயல்வெளிகள்ல, குளங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இந்த மட்பாண்டம் பார்த்திருப்பீங்க. இது இப்படிதான் மட்பாண்டம் வந்து செய்வாங்க. ஓகேவா? அடியில இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து சுத்தும், மேல வந்து அவங்க கைகளால என்ன பண்ணுவாங்க, அந்த கலையை வந்து செய்வாங்க. மட்பாண்டங்கள்ல உணவு சமைச்சோம் அப்படின்னா நல்ல சுவையோடு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடல் நலத்துக்கும் அது ரொம்பவும் நல்லது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்ல, தண்ணியை மட்பானையில வச்சு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம திருவிழா சமயங்கள்ல மட்பாண்டைகளை பயன்படுத்துறோம் நம்ம. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இந்த மட்பாண்ட கலையினுடைய அடுத்த ஒரு டைமென்ஷன் தான் சுடுமண் சிற்பக்கலை. ஸோ இப்ப சுடுமண்களை கொண்டு சிற்பங்களை உருவாக்குறாங்க. ஸோ இது ஆங்கிலத்துல டெரகோட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இதை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மட்பாண்டங்களை மாதிரி களிமண் செய்யப்பட்டு அதை சூளையில சுட்டு எடுத்து சுடுமண் சிற்பங்களை உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த பாத்தீங்கன்னா தெரியும், அதுல தமிழர்கள் பழங்காலத்துல இருந்து இந்த சுடுமண் சிற்ப கலையில சிறந்து விளங்கியிருக்காங்க. பெரிய மாளிகைகள், கலையரங்குகள், இது மாதிரியான சுடுமண் சிற்பம் கலைகளை அழகுக்காக வச்சிருப்பாங்க. ஆனா சிற்றூர்கள் இருக்கு இல்லையா, அங்க கோவில்கள்ல அந்த மாதிரி இடங்கள்லாம் முன்னாடி பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல இது டெக்கரேஷனுக்காகவே யூஸ் பண்றோம்.
அதுல பர்டிகுலரா கலைப்பொருளோட அழகுக்காக பல இடங்கள்ல இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறத சொல்றாங்க. ஓகே, அடுத்த பாருங்க, கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான மூங்கில்கள் உள்ளன. கேட்பாங்க எத்தனை வகையான மூங்கில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டு மூங்கில் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றதாகவும் இருக்கு. ஏன்னா அது நம்மள என்ன பண்ணலாம், ஒரு தொழில் அதை வச்சு ஒரு 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 பொருளை நம்மளால உருவாக்க முடியும். மூங்கில்களால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வாங்களா அப்படின்னா இல்ல, இன்னும் நிறைய செய்வாங்க. பாருங்க, கைவினை பொருள்கள்ல பர்டிகுலரா மட்டை கூடை, அப்புறம் தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், அதாவது துடைக்கிறாங்கல்ல, சாரி, விளக்குமாறு இருக்கு இல்லையா அது, அப்புறம் மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், கூட்டுக்குழா, அப்புறம் அதாவது புட்டுக்குழாய்னா புட்டு அவிக்கிறாங்க இல்லையா, அதுக்குன்னு தனியா சொல்லி குழாய் செய்வாங்க. அதாவது புட்டு குழாய்னு ஒண்ணு செய்வாங்க. இதெல்லாம் நம்ம புட்டு அவிச்சு எடுக்க முடியும். ஸோ அதையும் இந்த ஓலைகளை பயன்படுத்தி செய்யறாங்க. ஓகே, அதாவது மூங்கில்களால செய்யறாங்க. ஏன்னா அந்த மூங்கில்களை நம்மளால என்ன பண்ண முடியும், புட்டு அவிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். அப்புறம் கால்நடைகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அந்த புகட்டும் குழாய்களாகவும் பயன்படுத்துறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, பாய். என்னென்ன டைப்ல பாய்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே முக்கியம்தான். பாய்களை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு தடுக்கு பாய், குழந்தைங்க தடுக்கி விழும் இல்லையா, ஸோ அப்ப தடுக்கு பாய் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்கார உண்ண உதவுவது பந்தி பாய், பந்தியில உட்காந்து சாப்பிடுவோம், ஸோ அப்ப உட்கார உண்ண உதவுவது பந்தி பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணை பாய், திண்ணையில உட்காருவோம், படுக்குவோம், தின்னுட்டு தூங்குவோம், ஸோ அப்ப அதுக்கு யூஸ் பண்றோம். திருமணத்துக்கு பயன்படுத்தப்படுவது பட்டுப்பாய், பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, ஸோ திருமணம் தொடர்புடையது, ஸோ அப்ப திருமணத்துக்கு பட்டுப்பாய். இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துறது தொழுகை பாய், ஏன்னா தொழுகைன்னு இருக்கு. இப்படி பல வகையான பாய்கள் இங்க இருக்கு. ஸோ இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லைன் பாருங்க, பூங்கொடும் இப்பாய் கலையாது அப்படிங்கிறது புறநானூற்றினுடைய பாடல் வரி. எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டா புறநானூறு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் விளக்குகளை பத்தி சொல்லியிருக்காங்க. மன மக்களினுடைய அந்த பெயர்களை திருமணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாய்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பட்டுப்பாயில பயன்படுத்துறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம பெயர்கள் இல்லாம குத்துவிளக்கு, மயில், பூக்கள், இது மாதிரியான உருவங்களையும் என்ன பண்றாங்க, அதுல அவங்க இடம்பெற செய்யறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பனை ஓலையை பத்தி நம்ம பாக்குறோம். பனை ஓலையில நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அதுலயும் பர்டிகுலரா கிளுகிளுப்பை பொம்மை, அப்புறம் அந்த பொருள்களை வைத்துக் கொள்ள உதவக்கூடிய அந்த சிறிய கொட்டட்டான்னு சொல்லுவோம், அதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கக்கூடிய பெட்டி, அது பெரிய கூடை, சுலகுனா மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், இதெல்லாம். அது மட்டும் இல்லாம அந்த பனைமட்டையோட நார்ல இருந்து கயிறு, கட்டில், கூடை, இதெல்லாம் செய்யறாங்க. ஓகே, இது எல்லாமே பனையினுடைய சிறப்பு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்துச்சு. பனை இது பாத்தீங்க அப்படின்னா பாயில உள்ள அந்த டைப்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூடை, அந்த மூங்கில்களை வச்சு செய்யக்கூடிய அந்த கூடைகளை பத்தி பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இது நம்ம மட்பானை சொன்னோம் இல்லையா, ஸோ அது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பர்டிகுலரா நிறைய விஷயங்களை ஒவ்வொரு கேட்டகரியில நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, பிரம்பால என்னென்ன செய்யலாம்னா ஊஞ்சல், நாற்காலி, மேஜை, பூக்கூடை, பழக்கூடை, வெட்டை, பெட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, மண் பொம்மை செய்யறது, அப்புறம் மர பொம்மை, காகித பொம்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம். அது எல்லாமே கைவினை பொருட்கள் லிஸ்ட்ல வருது. ஓகேவா, பிரம்பு அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு கொடி வகை. எப்படி செடி கொடி நம்ம குறிக்கிறோமோ அது மாதிரி பிரம்புங்கிறது ஒரு கொடி வகை தாவரம். நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகள்லையும் மண் குகைகள்லையும் செழித்து வளரக்கூடிய ஒரு கொடி. தமிழ்நாட்டுல இப்போது இது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதோட தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா இந்த இடங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இறக்குமதி செய்யறோம். ஓகேவா, என்ன செய்யறோம், இறக்குமதி செய்யறோம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா? இதை விட்டுட்டோம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது? பனை மரம். பனை மரம், இதுதான் மாநில மரம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழரினுடைய அந்த இசை கருவிகளை பத்தி பார்க்குறோம். ஒவ்வொரு இசை கருவிகளை பத்தி அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அப்புறம் அந்த இசைக்கருவிகளை பத்தி ஏதாவது நூல்கள்ல சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸும் கூட. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் தான் கேட்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் இசை கருவிகள். ஒரு சொல்லினுடைய பொருளை அறிய பயன்படுத்துறது என்ன அப்படின்னா அகராதி. அதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சைலண்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு. ஸோ இப்போ இதோட மீனிங் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஓடி போய் ஒரு டிக்ஷனரி எடுத்து அதோட மீனிங்கை பார்ப்போம். ஸோ அப்போ அந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அகராதி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த அகராதி நம்ம அயற்சொல் அகராதி புத்தகம் கூட பார்த்தோம். ஸோ இந்த அயராதி அப்படிங்கிறது ஒரு அகராதி அப்படிங்கிறது ஒரு சொல்லோட பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது. அதாவது டிக்ஷனரி அப்படிங்கிறது தான். அது தமிழ் டு தமிழா இருக்கலாம், இங்கிலீஷ் டு தமிழா இருக்கலாம், இல்லை தமிழ் டு வேற லாங்குவேஜா இருக்கலாம், வேற லாங்குவேஜ் டு தமிழா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லோட பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஸோ அது நம்ம எந்த இதுக்கு எதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு அது என்ன டிக்ஷனரி என்ன அகராதிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொருள் குறித்து அனைத்து விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா கலைக்களஞ்சியத்தை பயன்படுத்துறோம். ஓகேவா? பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். எது இந்த கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறது. கலைக்களஞ்சியத்துல தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையாக தொகுக்கப்பட்டிருக்கும். இந்த இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் தான் நம்ம பாக்குறது. அதுல பர்டிகுலரா இசைன்னும் பொழுது மக்களினுடைய உணர்ச்சி குரல் வழியாக செயற்கை கருவி ஒன்றினுடைய வழியாக வெளிப்பட்டது. இதுல நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 வகையான சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஓகேவா? அதுல குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு சொல்லி ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். குரல் வழி இசைங்கிறது இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அதை நம்ம குரல் வழி இசைன்னு சொல்லலாம். இதுவே பர்டிகுலரா கருவொலி இசை அப்படின்னும் பொழுது ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது, இந்த மாதிரி கருவிகள் மூலமாக வரக்கூடிய இசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இசை கருவிகளை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இசை கருவிகளை பத்தி என்னென்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. ஒரு பாடலுக்கு இனிமையை தரக்கூடியது இந்த இசை கருவிகள் தான். கால தேவைகள், சமய சடங்கு, இது மாதிரி திருவிழா மாதிரியான எல்லா நிகழ்வுகள்லையுமே நம்ம இதை பயன்படுத்துறோம். இசை கருவிகள் வந்து குரல் இசைக்கு மட்டும் பயன்படுறது, நாடகத்துக்கு மட்டும் பயன்படுறது, இரண்டுக்கும் பயன்படுறது அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு. இசை கருவிகளை இசைத்து பாடக்கூடிய பாடுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாணர் அப்படின்னு சொல்றோம். பாடல் பாடக்கூடிய அந்த நபரை ஓகேவா பாணர் அப்படின்னு சொல்றோம். இசைக்கருவிகளுடைய வகைகள் பாருங்க. இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லி 4 டைப்பா பிரிக்கிறாங்க. இந்த 4 டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னது, தோல் கருவி. தோல் கருவின்னும் போது தோலினால உருவாக்கப்பட்ட கருவின்னு சொல்லலாம். விலங்குகளினுடைய தோலால் மூடப்பட்டு செய்யப்படக்கூடிய கருவி. உதாரணத்துக்கு பாருங்க, முழவு, முரசு. அதுல நம்ம தட்டுற இடம் இருக்கு இல்லையா, அது தோல்னால உருவாக்கப்பட்டது. அடுத்து நரம்புல தந்திகளுடையவை. நரம்பு அப்படின்னு வந்துச்சா, தந்தினா கம்பி, அப்ப நரம்பு கருவி. யாழ் வந்து வீணை, ரெண்டுத்துலயுமே நரம்பு இருக்கும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது காற்று கருவின்னு சொல்றோம். காற்றுன்னும் பொழுது நம்ம ஊதக்கூடிய அந்த நம்ம உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய காற்று. அப்ப சங்கு, அப்புறம் வந்து புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே காற்று கருவி. அடுத்து ஒன்றோட ஒன்று மோதி இசைக்கப்படக்கூடியதா கஞ்சக்கருவின்னு சொல்றோம். கஞ்சம் அப்படின்னா சால்ரால், செகண்டி, இதெல்லாம் வந்துட்டு கஞ்சக்கருவிக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, தோல் கருவியா ஃபர்ஸ்ட் நம்ம உடுக்கையை பத்தி பாக்குறோம். உடுக்கையோட வேறு பெயர் என்ன, அது எந்த இப்படிலாம் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி பார்க்கலாம். உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய. இடை அப்படின்னா என்னன்னா இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா, இந்த இடம் தான் இடை. இடை அப்படின்னா இடுப்புன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இடுப்புன்றது எப்போ கண்டிப்பா நம்மளோட மற்ற பாடி ஸ்ட்ரக்சரை விட இடுப்புங்கிறது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஸோ அப்ப இந்த இது வந்து இடுப்பு மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடுக்கைங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை. இதுல உடல் முழுக்க இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து எதால் ஆனது, பித்தளையால் ஆனது. வாய் பகுதி ஆட்டுத்தோளால் மூடப்பட்டிருக்கும். இது வந்து என்னது, ஆட்டுத்தோல். இது என்னது, பித்தளை. இந்த தோல் என்னது, தோல் வந்துட்டு ஆட்டுத்தோல். ஓகேவா? இதுக்கு இடையில ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும். நாடா அந்த தொங்குது இல்லையா, அதுதான் அது. வலது வாயினுடைய மீதுதான் இடது கையில பிடிச்சிட்டு வலது வாயில தான் என்ன பண்ணுவாங்க, வலது கையெல்லாம் அடிப்பாங்க. இடது மீது உள்ள நாடாவை அமுக்குவார். ஒரு பெரிய உடுக்கையை வந்து
என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தவண்டைன்னு சொல்றாங்க. சிறிய உடுக்கையை குடுகுடுப்பைன்னு சொல்றாங்க. குடுகுடுப்பைங்கிறது இந்த நைட் நேரத்துல குடுகுடுப்புக்காரன் வந்து சொல்லுவார் இல்லையா, குறி சொல்லுவார் இல்லையா, ஸோ அவர் பயன்படுத்தக்கூடியது. பெரிய உடுக்கைங்கிறது தவண்டை அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க தோல் கருவி. தோல் கருவியில நம்ம பாக்குறது வந்து குடமுழா அப்படின்னு சொல்லுவோம். இதை பஞ்சமகா சப்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட. ஸோ இதுல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா 5 முகங்களை உடைய முரசு வகை சார்ந்தது. பாத்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5. ஸோ அப்ப 5 முகங்கள் வந்து இதுக்கு இருக்கும். முரசு வகை, ஏன்னா முரசு எப்படி நம்ம தட்டினா சவுண்ட் இருக்குமோ அதே மாதிரி 5 வாய்கள் இருக்குதுக்கு. ஸோ அதனால முரசு வகை சார்ந்தது. பெரிய குலத்தினுடைய வடிவுல 5 வட்ட வடிவத்துல வாய்களோட அமைந்திருக்கக்கூடிய இது இந்த குடமுழா அப்படிங்கிறது. நடுவுல இருக்கக்கூடிய வாய் மற்ற எல்லாத்தையும் விட பெருசா இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோளால மூடி இருக்கும். ஓகேவா, அதுல ஒவ்வொரு வாயிலிருந்தும் தனி வகையான இசை வந்து பிறக்கும். இதன் காரணமாக இதை பஞ்சமகா சப்தம் அப்படின்னு அழைப்போம். இது வந்து கோவில்கள்ல ஒழிக்கக்கூடிய இசைக்கருவி இது இந்த குடமுழா அப்படிங்கிறது. சென்னைக்கு அருங்காட்சியகத்துல இவ்வகை முழவு வந்து என்னது காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அப்ப மியூசியத்துல வச்சிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க. 5 முகங்கள் உடையது, அப்புறம் 5 வட்ட வடிவ வாய்களோடு அமைந்திருக்கும், தனி வகையான இசை பிறக்கக்கூடியது, பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காற்று கருவி. ஓகேவா, குழல் அப்படின்னு சொல்லுவோம். மூங்கில்ல அந்த வண்டுகள் வந்து துளையிடும். மூங்கில்ல ஓட்டை போடும் இல்லையா, அது மாதிரியே அது வழியா காற்று உள்ள போய் வெளியில வரும்போது அழகா ஒரு இன்னிசையா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காடுகள்ல மூங்கில்கள்ல ஆட்டோமேட்டிக்கா வண்டு போய் ஓட்டையிடுது, அதுல காற்று போய் வெளில வரும்போது ஓசையா வெளியில வருது. ஸோ இதுதான் வந்து வேய்குழல் அல்லது புடாங்குழல் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் அழைக்கிறாங்க. 7 சுரங்களை உண்டாக்கக்கூடியது. ஸோ அப்ப 7 துளைகள் 7 ஓட்டைகள் இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி அப்படிங்கிற மரங்களாலும் என்ன பண்ணியிருக்கும், குழல்கள் செய்யப்பட்டிருக்கும். கொன்றை குழல், அப்புறம் முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான குழல்கள் இருக்கிறதா சிலப்பதிகாரம் சொல்லுது. ஓகேவா, ஸோ அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. குழலினிது யாழினிது என்பத மக்கள் மழை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த குழலுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க காற்று கருவி. காற்று கருவி அப்படின்னும் பொழுது நம்மளுடைய வாய் வழியா வரக்கூடிய இந்த காற்று. ஸோ இதுக்கு வந்து நமக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும், ஊது கொம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறம் வந்துட்டு சங்கு, ரெண்டுத்தையும் பாக்குறோம். கொம்பு அப்படின்னும் பொழுது மனிதன் தொடக்க காலத்துல இருந்த இந்த மாடுகளினுடைய கொம்பை பயன்படுத்தி ஒளியை வந்து எழுப்புறான். அதே பிற்காலத்துல கொம்பு அப்படிங்கிற இசைக்கருவிக்கு பேஸ் அமையுது. இந்த காலத்துல பித்தளை வெண்கலத்தாலான அந்த கொம்புகள் செய்யப்படுது. ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான கொம்புகள் வந்து திருவிழா காலங்கள்ல இசைக்கப்படுது. ஓகேவா, அடுத்து சங்கு. இது ஒரு இயற்கையான கருவி. கேட்பாங்க எது இயற்கையான கருவி அப்படின்ட்டு. கடல்ல இருந்து எடுக்கப்படக்கூடியது. வளமாக சுழியில் இருக்கக்கூடிய சங்கை வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்றோம். சங்கை ஒழித்து சங்கநாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பணிலம் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு ஸ்கூல் புக்லயும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பணிலம் என்றால் என்ன? பணிலம் என்பது சங்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, கோவிலினுடைய திருவிழாக்களின் போதும் மத சமயங்களின் போதும் சங்கு முழங்கக்கூடிய அந்த வழக்கம் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அப்ப இந்த டைம்ல சங்கு முழங்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஜால்ரா. ஒரே நிமிஷம். ஸோ இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துல நான் கண்டினியூ பண்றேன். ஓகேவா, ஓகே கண்டினியூ பண்ணலாமா? சரி, அடுத்த பாருங்க சால்ரா. சால்ரா அப்படிங்கிறது வந்து பித்தளை அல்லது வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவி. இதுக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா குவிந்து இருக்கும். அதாவது கொஞ்சம் ஹோல் உள்ள வந்து ஹாலோவா இருக்கும். ஓகேவா, உள்பக்கம் குவிந்து இருக்கும். ஒன்றோடு ஒன்று பொருத்தி அதோட விளிம்புல நம்ம தட்டும் பொழுது அதுல சால்ரா அந்த சவுண்டு வரும். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம பாண்டில் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். கோவில்கள்ல கூட்டு வழிபாட்டின் போதும் அரங்குகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு இசைக்கருவியா இருக்கு. இது ஜால்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க சேகண்டி.
சேகண்டின்றது ஒரு மணி வகை. இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, ஸோ இதுல இந்த கையில இந்த ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்குல்ல, இதை வச்சுட்டு சவுண்டு கொடுப்பாங்க, அடிப்பாங்க. வட்ட வடிவமான மணி வகையை சார்ந்தது இந்த சேகண்டி. இது வந்து ஒரு கஞ்ச கருவி. கஞ்ச கருவினாவே ஜால்ரா மாதிரி தான், ஓகேவா. ஒன்னோட ஒண்ணு தட்டி வர்றதுதான் அந்த ஜால்ரா அப்படிங்கிறது. அப்புறம் இந்த சேகண்டிங்கிறதும். இப்ப இந்த கஞ்ச கருவினாவே ஒன்னோட ஒண்ணு தட்டி வர சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல இரும்பு துண்டாலோ அல்லது குச்சியாலே என்ன பண்ணலாம், அடிச்சு ஒலி எழுப்பலாம். தேவைக்கு ஏற்ப பல அளவுகள்ல இது உருவாக்கப்படுது. இத சேமங்கலம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இதனுடைய கோவில் வழிபாடுகள்லையும், அப்புறம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய இறுதி ஊர்வலத்திலையும் என்ன பண்றோம், இந்த இசையை நம்ம இசைக்கிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு திமிழை. திமிழை அப்படின்னா தோல் கருவி. இது வந்துட்டு நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த என்ன சொல்றது, நாதஸ்வரம் மத்தளம் மாதிரியான ஒரு ஷேப், சாரி எக்யூப்மெண்ட்ல இந்த மத்தளம் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்ல தான் திமிழை இருக்கும். இது பலா மரத்தால வெட்டப்பட்டு அந்த விலங்கு தோலால செய்யப்பட்ட கருவி. இது உள்ள அந்த மரம் பாத்தீங்கன்னா பழாமரம், தோல் வந்துட்டு என்னது விலங்கு தோல். ஸோ அப்படி உருவான ஒரு கருவி தான் திமிழை. இது வந்து மணற்கடிகார வடிவத்துல இருக்கும். இப்ப நான் சொன்ன இல்லையா மத்தளம், அது நல்லா பெருசா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இதுதான், இது நல்லா பெருசா இருக்கும். ஆனா இந்த திமிழை பாருங்க சின்னதா இருக்கு. ஸோ அப்ப இது வந்துட்டு மணல் கடிகார வடிவத்துல சின்னதா இருக்கும். இந்த பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாணினா தண்ணி, ஆனா நீங்க இங்க பாணி திமிழைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் பறை. பறைனா தோல் கருவி. இது தோல்ல தான் நம்ம அடிப்போம். விலங்கு தோலால இழுத்து காட்டப்பட்ட கருவி. பழங்காலத்துல செய்திகளை தெரிவிக்கிறதுக்காக இந்த பறையை வந்து யூஸ் பண்ணாங்க. ஆகோட் பறை அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். ஆணிரை கவர சொல்லும் பொழுது இந்த ஆகோட் பறையை வந்து முழங்குவாங்க. தப்பு அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம இந்த பறையை சொல்றோம். ஸோ முழங்கி கொண்டு ஆடக்கூடிய ஆட்டத்தை தப்பாட்டம் அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ஆடினோம்னா அது தப்பாட்டம், ஓகேவா. அடுத்தது மத்தளம். மத்தளத்து ரிலேட்டடா நமக்கு வந்து பாடல் புத்தகத்திலையும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மத்து அப்படிங்கிறது வந்துட்டு ஓசையினுடைய பெயர். மத்து என்பது என்னது, ஓசையின் பெயர், மியூசிக்கோட நேமு. அதுல இசைக்கருவிகள் எல்லாம் தாளம் அடிப்படை அப்படின்ல வருது. மத்து பிளஸ் தாளம் அப்படின்னா மத்தளம்னு வருது இல்லையா. ஸோ அத மத்து பிளஸ் தளம் மத்தளம்னு யார் சொல்றாங்க அப்படின்னா அடியாருக்கு நல்லவர்கள் சொல்றாரு. மத்தளத்தினுடைய நடுப்பகுதியை பொருந்தும் கடைப்பகுதியை சிறுத்தும் காணப்படுகிறது. பாருங்க, நடுவுல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது கடைசியில உள்ள அந்த ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சின்னதா இருக்கும், இதை கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா. வாய்ப்பகுதி வளையங்கள்ல தோளால இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இந்த கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் தட்டுவோம். மத்தளத்துக்கு 2 பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, இக்கருவி 2 கைகளால இசைக்கப்படுகிறது. இதனால இதை முதற் கருவி அப்படின்னு சொல்றோம். பெரிய கோவில்கள்ல கல்வெட்டுகள்ல நியமிக்கப்பட்ட அந்த இசை கலைஞருக்கு கொட்டி மத்தளம் வாசிக்கக்கூடிய ஒருவரும் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்தது முரசு பத்தி பாக்குறோம். முரசுன்னும் பொழுது அதுல 3 டைப் இருக்கு. ஒண்ணு படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு அப்படின்னு சொல்லிட்டு. போர் துணையாக கொண்ட கருவிகள்ல முரசும் அப்படிங்கிறது முக்கியமானது. இதுல நான் சொன்ன 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுது, ஓகேவா. அதுல மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மாக்கன் முரசம் அப்படின்னு சொல்லி சொல்லுது, ஓகே. கேட்பாங்க, மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டா மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முழவு. முழவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே முகத்தை உடைய முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தினுடைய வாளை தோல்ல வந்து இழுத்து கட்டப்பட்ட கருவி. இந்த வகையான கருவி பச்சை மண்ணை தடவி உருவாக்குறாங்க. அதுல மன்னமை முழவு அப்படிங்கிற பொருநாராற்று படையில காலத்தை அறிவிக்க, ஒரு நிமிஷம், ஓகே. காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு அல்லது காலை முழவு அப்படின்னு சொல்லி 2 தான் பயன்படுத்திருக்காங்க, ஓகேவா. அதாவது டைமை வந்து கால்குலேட் பண்றதுக்கு, அதை சொல்றதுக்கு. ஸோ அப்போ மன்னவை முழவு பத்தி எந்த நூல்ல இடம்பெற்றதுன்னு கேட்பாங்க. பொருநாராற்று படையில இடம்பெற்றது. நாளிகை முழவு காலை முழவை நம்ம காலத்தை அறிவிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம், ஓகேவா. நெக்ஸ்ட் யாழ் பத்தி பார்க்கலாம். யாழ்னும் போது இதுல நரம்புகள் இருக்கு. ஸோ அது நரம்பு கருவியில வரும். யாழ் மட்டும்தான் நரம்பு கருவியில வருமானு கேட்டா வீணையும் என்னது நரம்பு கருவியில தான் வரும். வேட்டுவர்
இறுக கட்டிய தங்களுடைய அந்த வில் நான்ல இருந்து எழக்கூடிய அந்த ஓசையை வந்து உணர்றாங்க. ஸோ வில்லை போன்ற அளவு அந்த வளைவு உடையதுமான நரம்புகளால உருவாக்கப்பட்டு நரம்புகள்ல அந்த அதனுடைய விரல்களால அந்த நரம்புகளை வருடும் பொழுது ஒரு இசை உருவாகக்கூடிய ஒரு கருவியை உருவாக்குறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நரம்புகள். இந்த நரம்புகள் நம்மளுடைய விரல் படும் பொழுது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு இசையானது உருவாகும். ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த யாழ்ன்றது உருவாக்குறாங்க. இதுல பேரியாழ், செங்கோட்டு யாழ் அப்படின்னு சொல்லி மிக பழமையான 2 யாழ்கள் இருக்கு. யாழினுடைய வகைக்கு ஏத்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறுபடுது. உதாரணத்துக்கு இந்த பேரியாழ் அப்படிங்கிறது 19 நரம்புகளை கொண்டதாகவும், மீன் வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த மகரையாழ் 14 நரம்புகளை கொண்டதாகவும் பேரியாழ் வந்துட்டு 21 நரம்புகள் கொண்டது, மகரையாழ் 19. அப்புறம் சகோடையாழ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு என்னது 14 நரம்புகளை கொண்டதாகவும் உள்ளது. ஓகேவா. யாழினுடைய அந்த வடிவம் மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்துல அது வந்து ஒரு வீணையா உருவாகுது. வீணைக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா யாழ் தான் இருந்திருக்கு. வீணை இது எந்தெந்த கவுண்ட் எதுக்குள்ளதுன்னு பாத்துக்கோங்க. அந்த இருக்கு இல்லையா, வீணைங்கும் போது யாழ் போன்ற அமைப்புடைய ஒரு நரம்பு கருவி. 7 நரம்புகள் இதுல இருக்கும். 7 ஸ்வரம்ன்றதுனால இடது கையோட அந்த நரம்புகளை அமைக்கி தேய்த்தும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இசையை வந்து எழுப்ப முடியும். அதுல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா குடம், தட்டு முதலியான பாகங்களை பெருக்கி அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க. இது இசை. அதுல பாத்தீங்கன்னா பரிவாதினி அப்படிங்கிற வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்துல இருந்ததா சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து எச்சம். எச்சம்ன்றது இது வந்து இலக்கண பகுதி. எச்சத்துல பெயரெச்சம், அப்புறம் தெர்நிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், வினையச்சம், தெர்நிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், அப்புறம் முற்றெச்சம். இது அத்தனையுமே பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு படித்த, படித்து, படித்தான் இந்த சொற்கள்ல ஒரு மீனிங் கம்ப்ளீட் ஆகுதான்னு கேட்டா படித்தான் அப்படிங்கிற இந்த பொருளை எடுத்துப்போம். இதுல பொருள் படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை நம்ம வினை முற்றுன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு செயல் முற்று விட்டுறது. படித்த, படித்து ஆகிய சொற்கள்ல அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல, ஸோ வந்து மிஞ்சி நிக்குது இல்லையா, இதை பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெயரெச்சம் வினையச்சம்னு சொல்லலாம். அது வந்து பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா வினையச்சம். ஸோ ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். சிம்பிள். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம். படித்த அப்படிங்கிற அந்த எச்சம் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயரெச்சங்கள்ல ஏதோ ஒன்றை கொண்டு முடியும். பாருங்க, படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த இந்த மாதிரி என்ன சொல்லலாம். படித்த புத்தகம், படித்த பாடம், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப இது பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயரெச்சம் எனப்படும். இது 3 காலத்திலையும் வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பெயரெச்சத்துல 2 வகை சொல்றோம். ஒண்ணு தெர்நிலை பெயரெச்சம், இன்னொன்னு குறிப்பு பெயரெச்சம். தெர்நிலை பெயரெச்சம்னா என்னன்னா எழுதிய கடிதம். இதுல சொல் எழுதுதல் அப்படிங்கிற பொருள்ல இருக்கு. ஓகேவா. எழுதிய அப்படிங்கிற சொல் என்னது எழுதுதல்ன்ற பொருள்ல இருக்கு. ஆனா அது என்னத்தை எழுதுறாங்க அப்படிங்கிற அதை காட்டல. ஓகேவா. இறந்த காலத்தை தெளிவா காட்டுது எழுதிய அப்படிங்கும் பொழுது. ஆனா செயலையும் காலத்தையும் வெளிப்படையா தெரியும் மாதிரி காட்டக்கூடிய அந்த இதை வந்து நம்ம தெர்நிலை பெயரெச்சம்னு சொல்றோம். பாருங்களேன், எழுதிய அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல ஒரு பாஸ்ட் டென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை தெர்நிலை பெயரெச்சம்னு சொல்றோம். பாருங்க, சிறிய கடிதம். இதுல நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப செயலையோ காலத்தையோ தெளிவா காட்டாம பண்பை மட்டும் குறிப்பா உணர்த்துச்சுன்னா அது குறிப்பு பெயரெச்சம். பண்பை மட்டும்னா என்னன்னா இந்த கடிதம் சின்னதா இருக்குங்கிறது இங்க தெரியுது. சிறிய அப்படிங்கிற சொல் உணர்த்தக்கூடியது காலத்தினுடைய அந்த செயலையோ காலத்தையோ நம்மளால தெரிஞ்சுக்க முடியல இல்லையா, அந்த கடிதம் சின்னதா இருக்கும்னு மட்டும்தான் தெரியுது. ஸோ அது குறிப்பு பெயரெச்சம். நெக்ஸ்ட் வினையச்சம். ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம்னு சொல்றோம். படித்து முடித்தான், படித்து வியந்தான். வினையை கொண்டு முடியக்கூடிய அந்த எச்சம் வினையச்சம்னு சொல்றோம். வினையச்சம் 3 வகைப்படும். தெர்நிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், அப்புறம் இன்னொன்னு முற்றெச்சம். தெர்நிலை வினையச்சம்னா அதே தான், எழுதி வந்தான். அப்ப இந்த இடத்துல எழுதிங்கிற சொல் எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் குறிப்பு வினையச்சம். மெல்ல மெல்ல வந்தான், ரொம்ப
அந்த எப்படி வந்தாங்கிற பண்பை உணர்த்துது. இந்த மாதிரி பண்பை மட்டும் உணர்த்தக்கூடியதை நம்ம குறிப்பு வினைச்சொல்னு சொல்றோம். இங்க காலம் செயல்லாம் வெளிப்படையா வராது. முற்றெச்சம் வள்ளி படித்தனல். இந்த தொடர்ல படித்தனல் அப்படிங்கிறது படித்தாள் அப்படிங்கிற வினைமுற்று பொருளை தருது. இப்போ வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னும் பொழுது எச்ச பொருளை ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தொடர் வகைகள். ஒரு செய்தி தொடர் அப்படின்னா ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லும். பாருங்க, கரிகாலன் கண்ணனையே கட்டினான். அதுல நமக்கு உண்மையில ஒரு செய்தி தான் இருக்கு. வினாத்தொடர் அப்படிங்கும்போது கடைசியா கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அது வினாத்தொடர். விழைவு தொடர் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறது இல்லை. ஏவல் அப்படின்னு சொல்லலாம். இளமையில் கல் ஏவல் உங்கள் திருக்குறள் நூலை தருக, இது வேண்டுதல். அதாவது இளமையில் கல்லுன்னு சொல்றது ஒரு ஆர்டர் பேஸ்டா இதை கண்டிப்பா நீ பண்ணணுங்கிறது. இந்த இடத்துல நூலை கொடு அப்படிங்கிறது கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம். ஸோ அது பெர்மிஷன் பேஸ் பண்ணி வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல் கல்லாமை ஒழிக வைதல். ஸோ இது எல்லாமே என்னது விழைவு தொடருக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. நெக்ஸ்ட் உணர்ச்சி தொடர். அழுகை அழுவம் உவகை அழுமம் அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தக்கூடிய அந்த தொடரை நம்ம உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இதுல ஆச்சரியக்குறி இருக்கு. ஸோ இப்ப உவகை, அப்புறம் அந்தோ அப்படின்னு வருது. புலி வருகிறது அப்படின்னா அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் தமிழ்ல அழிஞ்சிருச்சு, அது அவலம். மலையினுடைய உயரம் தான் என்ன அப்படின்னா அது வியப்பு. தொடர்களுடைய வகையை கண்டுபிடிங்க. இதை தொடர்களை மாத்தி ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வரலாம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் சொல்றேன். அண்ட் சரியான இந்த கோடிட்டிடம் இதையுமே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கலைச்சொற்கள் தான். இதையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா இதுல இருக்கக்கூடிய அத்தனையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது தெரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகேவா? இதோட 100% நம்ம தெரிஞ்ச தகவல்கள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கைவினை பொருட்கள் அப்படின்னா கிராஃப்ட்ஸ், புல்லாங்குழல் ஃப்ளூட்டு, முரசு ட்ரம்மு, கூடை முனைதல் பக்கெஸ்ட்ரி, பின்னுதல் நைட்டிங், செம்பு ஹார்ன், கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசம், சடங்கு அப்படின்னா ரைட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆன்சர் தெரியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சுந்தரர் எழுதிய நூலின் பெயர் என்ன? திருக்கேதாரத்தை தேவாரத்தை தொகுத்தவர் பெயர் என்ன? ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சால் அது என்ன எச்சம்? ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சால் அது என்ன எச்சம்? ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சால் அது என்ன எச்சம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த தகவல்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த லைவை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உங்களோட அந்த சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட்ல நமக்கு திருக்குறள் இருக்கு. ஸோ இப்போ எப்பொழுதுமே நம்ம செகண்ட் யூனிட்ல திருக்குறள் பார்ப்போம் இல்லையா? அதன்படி இந்த யூனிட்ல உள்ள திருக்குறளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற கொஷின் கேட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த திருக்குறளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? திருக்குறள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிகாரம் படிக்கணும், எந்த குறள் எந்த அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் குறள் படிக்கணும், திருக்குறள் சார்ந்த தகவல்கள், அப்புறம் ஆசிரியர் குறிப்பு, ஆசிரியரை பற்றின எல்லா தகவல்களையும் படிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறளினுடைய பொருள் படிக்கணும், அதனுடைய அணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்பொருள். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் திருக்குறள்லேருந்து கொஷின்ஸ் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இடம் மாற்றி சரியான குறள் எது, சரியான சொற்றொடர் எது அப்படின்னு கூட உங்களை சூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அதுக்கு அந்த மாதிரி நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த யூனிட்ல பார்க்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா, தெரிந்து வினையாடல், அதாவது ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது. அப்புறம் செங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, சொல் வன்மை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவை அறிதல். ஸோ இந்த அதிகாரங்கள்ல இருந்து நம்ம திருக்குறள்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தெரிந்து வினையாடல். இதுல நம்ம 2 குறள்கள் பார்க்க போறோம். ஓகேவா? செய்வானை நாடி வினை நாடி காலத்தொடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தொடு எய்த உணர்ந்து செயல். செயலாற்றக்கூடிய திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய அந்த செயல்
அது செய்வதற்குரிய காலம், இந்த 3 விஷயத்தையும் ஆராய்ந்து ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது சக்சஸ் ஆகும். ஸோ அப்படியே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு செயல் செய்யறதுக்கு அந்த செயல் செய்யக்கூடிய அந்த நபரோட திறன், அந்த செயல் பத்தின தன்மை, அந்த செயலை அவர் செய்வாரா, அந்த செயலுக்கான காலம், இந்த 3ம் நம்ம ஆராய்ந்து அந்த செயலை நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த செயலை இந்த வகையால இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு செயல் இருக்கு, உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்கு, இதை நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரேன் அப்படின்னு நான் முடிவு பண்றேன்னா அந்த செயல் என்னால செய்ய முடியுமா அப்படிங்கிறத நான் நல்லா ஆய்ந்து அந்த செயலை நான் கையில எடுக்கணும். அதே மாதிரிதான் இப்ப நான் ஒரு விஷயத்த இன்னொருத்தர்ட்ட ஒப்படைக்கிறேன், ஒரு ஒரு ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த திருக்குறளை நான் இன்னொருத்தவங்களை வச்சு டீச் பண்ண சொல்றேன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு இந்த திருக்குறளை டீச் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற அந்த எபிலிட்டி இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த செயலை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். இப்ப புரிஞ்சுதா? இப்ப இதனை இதனால் இவன் முடிக்கும், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அவன் கண்ணா அவங்கள செய்ய விடுறது. ஓகேவா? அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கிறது. ஸோ இது ஒரு குறள். அடுத்தது பாருங்க. செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள 2 குறள்கள். ஒண்ணு ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எல்லாத்தையுமே நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாம நடுவு நிலையில நின்று நடத்தக்கூடியதுதான் நல்ல ஆட்சி. எந்த பக்கமும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்செயன். உலகத்து உயிர்கள் எல்லாத்தையுமே யார் காப்பாற்றுவா? மன்னன், அந்த அரசன் காப்பாற்றுவான். அந்த அரசனை எது காப்பாதுன்னா அவனுடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சியின். நெக்ஸ்ட் பாருங்க. வெறுவந்த செய்யாமைங்கிற அதிகாரத்தில் உள்ள 2 குறள்கள். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவன் திரும்ப அந்த குற்றத்தை செய்யாத அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் ஒரு அரசினுடைய கடமையா சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இறைகடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும். திரும்ப பாருங்க. இறைகடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும். கடுமையானவர் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு மன்னன் இவன் நல்லவன் இல்ல, கடுமையானவன் அப்படின்னு சொல்லி மக்கள் தூற்றுறாங்க அப்படின்னா அந்த அரசன் தன்னுடைய வாழ்நாள் என்ன ஆகும் அப்படின்னா குறைந்து அவன் சீக்கிரமா செத்து போயிடுவான் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் அழிஞ்சிருவான் அப்படின்னா. ஒல்லை அப்படின்னா என்னன்னா, ஒல்லை விரைவு அப்படின்னு அர்த்தம். ஒல்லைன்னா என்னது? விரைவு. இதுலயே வையகம் அப்படின்னா உலகம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சொல் வன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல 2 குறள்கள் பார்க்க போறோம். அதுல ஒரு குறள் பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின் ஒரு நிலை அணில வருது. சொற்பொருள் அப்படின்னா சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும் என்ன ஆகும், மாறி மாறி வரும். ஓகேவா? அதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்லுவோம். சரி, சொல் வன்மையில பாருங்க. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேடாரும் வேட்பு மொழிவதான் சொல். கேட்பவரை தன்வயப்படுத்தக்கூடியதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலினுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. சொல் வன்மை அப்படின்னும் பொழுது சொல்லுல அது சொற்களை பயன்படுத்துறதுல ஒரு திறன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல். ஒருத்தர் நம்மளுடைய சொல்ல கேட்கிறார் அப்படின்னும் பொழுது அவரை தன்வயப்படுத்தி தன் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் கேட்க வைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, யாராவது நம்ம சொல்றதை கேட்காம போறாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம பேசுறதை கேட்க வைக்கிறோம் இல்லையா? ஸோ இது 2மே சிறந்த சொல்லாற்றலினுடைய இயல்பா சொல்றாங்க. ஓகே, அடுத்த பாருங்க. சொல்லுக சொல்லை புரிது அச்சொல்லை சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதனால ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல இந்த சொல்ல மீறி ஒரு சிறந்த சொல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிறந்த சொற்களை நம்ம தேர்ந்தெடுத்து பேசணும். ஸோ அந்த சிறந்த சொற்கள் இன்னொரு இதை விட பெட்டரான வேர்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது அவ்வளோ பெட்டரா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தகுந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சொல்லுக சொல்லை புரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்த. அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தனா அந்த சொல்ல வெல்லக்கூடிய அந்த சொல்லை விட சிறந்ததா ஒரு சொல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொற்கள் தான் சிறந்ததா இருக்கணும். ஓகேவா? நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும். ஸோ இதுல சொல்லும் பொருளும் என்ன இருக்கு, மாறி மாறி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. அவையறிதல்.
அவையறிதல்ல நம்ம 2 திருக்குறள்கள் பார்க்கிறோம். ஒண்ணு அவையறிந்து ஆராய்ந்து சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள், தாம் பேசக்கூடிய அவையினுடைய தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். சொல் வளம், நம்ம பேசக்கூடிய அந்த சொற்களினுடைய வளம், அப்புறம் நற்பண்பு, இதெல்லாம் உடையவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தான் பேசக்கூடிய அவை எத்தனை பேர் முன்னாடி, யார் முன்னாடி, எங்க நம்ம பேசுறோமோ அந்த இடத்தினுடைய தகுதி அறிந்து பேசணும். அவ்வளவுதான். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. சொற்களை ஆராயக்கூடிய அறிஞர் நிறைந்த அவையில பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களை பிழை இருந்தா அதை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய அறிஞர்கள் நிறைந்த அவையில நம்ம பேசணும். அப்பதான் என்னது, நம்ம நாலேஜபிள், நம்ம கற்ற கல்வியோ இல்லை நம்ம உள்ள அறிவோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகும், ஒரு பெருமை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடிவகை என்னன்னு பாக்குறோம். ஒவ்வொரு குறட்பாவிலும் முதலடி 4 சீர்களை கொண்டுள்ளதால் இது அளவடி, இரண்டாவது அடி 3 சீர்களை கொண்டுள்ளதால் இது சிந்தடி. அவ 4 அடி வந்துச்சு அப்படின்னா அதை அளவடின்னு சொல்றோம், 3 சீர் வந்ததுன்னா அதை சிந்தடின்னு சொல்றோம். இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த சொற்பொருள் பின்வர நிலை பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு செய்யுள்ள ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சொற்பொருள் பின்வர நிலைன்னு சொல்றோம். சொல் அப்படிங்கிற சொல் ஒரே பொருள்ல மீண்டும் மீண்டும் அந்த திருக்குறள்ல வந்திருக்கு. எந்த திருக்குறள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? சொல்லுக சொல்லை புரிது ஒரு சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை ட்ரை பண்ணுங்க. புக் பேக் கொஷின்ஸை தெரில அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பிளேலிஸ்ட் லிங்க்கும் ஆட் பண்ணுறேன், கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.